ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் காணிக்கைக்கு ஜோமனை கூப்பிட்டாங்க. காணிக்கு ஜோமனை போறோம். அவருக்கு அப்படியே ஜோமன், ஆண்டவரே காணிக்கை ஆசீர்வதி, இந்த கரங்களை ஆசீர்வதி அப்படின்ட்டு போயிட்டாரு. இந்த கைகளை உயர்த்த முடியாம கஷ்டப்படுற மக்கள் ஹாஸ்பிட்டல் இருக்காங்கப்பா, அவங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு ஞாபகம். திரும்ப கால் ஞாபகம் வந்துச்சு. அவர் நெஞ்சு வலியில் இருக்கிறவங்க ஜெபம் பண்றேன், இந்தியாவில் இருக்கிறவங்க ஜெபிக்கிறேன், பாகிஸ்தான்ல இருக்க ஜெபம் பண்ணி இப்படியே போயிட்டாரு. காணிக்கையை ஆரம்பிச்சு எங்க போயிட்டாரு? எதுக்கு ஜெபம் பண்ண சொல்றோம்? சில வேளைகள்ல நமக்கு ஜெபம் பண்ண தெரியும்னு ஒரு எண்ணம் இருக்கும். எனக்கு நல்லா ஜெபம் பண்ண தெரியணுங்கிற எண்ணத்துல ஒரு ஜெபம் பண்ணா அந்த ஆண்டவர் கேட்க மாட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கணும். இன்னொரு கதையும் சொல்லுவாங்க. ஹார்ட் அட்டாக்ல சீரியஸா படுத்து கிடக்கிற ஒரு ஆள், உயிர் போற நிலைமையில ஒருத்தர் ஜோமனை கூட்டு போனா, ஆண்டவரே இந்த மகனுக்கு ஜெபிக்கிறோம்ப்பா. இதை போல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அப்பான்னு போனாரு பாருங்க. ட்ரெயின் ஏறல, பஸ் ஏறல, ஃப்ளைட் எடுக்கல, பக்கத்துல நேரா ஆண்டவரே மகாராஷ்டிராவுக்கு ஜெபிக்கிறேன்ட்டு அப்படியே பஞ்சாபுக்கு போய், பாகிஸ்தானுக்கு போய், ஆப்கானிஸ்தானத்துக்கு போய், அப்படியே அமெரிக்கா போயிட்டு சுத்தி மலேசியா வழியா சிங்கப்பூர் வந்து ஆமேன்னு பார்த்தா இவர் செத்துட்டாரு. யாரு? ஆஸ்பத்திரியில் கிடந்து செத்துட்டாரு. செத்துட்டாரா? எப்ப செத்தாரு? நீங்க ஆப்கானிஸ்தானத்துக்கு போனீங்களே அப்ப செத்தாரு. நாங்க புரியுதா கதை? என்ன ஜெபம் பண்ணணும்? எதுக்கு ஜெபம் பண்ணணும்? தேவன் நம்ம ஜெபத்தை கேட்கிறாரு. ஜனங்களுக்கு ஏதாவது நடக்கணும்ப்பா. ஒரு அல்லையில சொல்லுங்க. ஆட்டிடியூடு, புதிய ஏற்பாடு ஃபுல்லா ஆட்டிடியூடு. நல்லா கவனிங்க. பைபிள் டாக்ஸ் அபவுட், நியூ டெஸ்டமென்ட் டாக்ஸ் அபவுட், டீல்ஸ் வித் ஆட்டிடியூட். உன் இன்னர் மைண்ட், உன் சிந்தனை, உன் எண்ணம், உன் நினைப்பு, இதுதான் புதிய ஏற்பாடு ரொம்ப பேசுது. நான் பெரிய ஆளு, அவன் மோசம், அதுக்கு ஒரு கதை சொல்றாரு. நான் நீதிமான், அவன் பாவி, அதுக்கு ஒரு கதை சொல்றாரு. எனக்கு பிறன் யாரு, நான் நல்லா இருக்கேன், அதுக்கு ஒரு கதை சொல்றாரு. பைபிள் ஆண்டு சொன்ன கதையெல்லாம் பாருங்க புதிய ஏற்பாட்டுல. எனக்கு பிறன் யார், இங்க வா ஒரு கதை சொல்றேன். நான் தான் ஒழுங்கு, மத்தவன் சரியில்லை, வா ஒரு கதை சொல்றேன். எல்லாம் எதை வச்சு? உள்ள மனசு, சிந்தனை. ஒரு ஆள் சரியில்லைன்னு நினைச்சிட்டோம்னால அவர் பேசுற விதமே மாறி போகுது. ஸ்தோத்திரம் இருக்கட்டும், ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம மனசு அந்த ஆள் சரியில்லைன்னு ஆகி போச்சு. ஒரு ஆள் சரியில்லைன்னு மனசுல நினைச்ச உடனே அந்த ஆள் ஸ்தோத்திரம் இருக்கட்டும், ஸ்தோத்திரம் நீ வச்சுக்க அப்படின்றோம். ஏன்? நம்ம தான் சரியில்லை, நம்மனுக்கு அவன் சரியில்லைன்ட்டு. அப்ப இந்த எண்ணங்களை சரிப்படுத்த வேண்டும் என்பதுதான் புதிய ஏற்பாடு. கை வைத்து ஒரு அல்லையில சொல்லுங்க. இதை விட்டுட்டு மீதி எல்லாம் சரி பண்ண ட்ரை பண்றோம். மீனுக்கு காதை வெட்டலாமா, செதில் எடுக்கலாமா, வாழை வெட்டலாமா? எல்லாம் வெட்டலாம். முதல்ல மீனை பிடி. மீனை பிடிக்கிறதுன்னு இதை வெட்டலாமா, அதை வெட்டலாமான்னு ஆட்களுக்கு இந்த வெட்டுறதுலே இருப்பாங்க. தேவன் உள்ள சுத்தம் பண்ணி பாத்திரத்தின் வெளிப்புறம் சுத்தமாகணும்னா முதல்ல எதை சுத்தப்படுத்து? உள்ள சுத்தப்படுத்து. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? வெளியே என்ன ஆயிடும்? சுத்தமாயிடும். தயவுசெய்து உட்காருங்க. நோ மோர் வாக்கிங், நோ மோர் கோயிங். இதான் லாஸ்ட். பிதாவே அவர்களுக்கு மன்னி. யாரா இருந்தாலும் சரி, எதுக்கு எழுந்து போறீங்க? எதுக்கு இந்த நேரம் வந்தீங்க? எத்தனை பேர் உங்களை பார்க்குறாங்க? ரெஸ்பெக்ட் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஐ என்கரேஜ் ஆல் ஆஃப் யூ. தேவ சமூகத்தை நல்லா கனப்படுத்துங்க. எனி எமர்ஜென்சி போக வேண்டிய அவசியம் இல்லை. தவிர்க்க முடியாமல் போக வேண்டியிருந்தா அதுதான் தேவ சமூகம். ஆமேன் கேட்கலாமா? கர்த்தர் நல்லவர். இப்படித்தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒழுங்குகளை படிக்கிறோம். இதை செய்யாதீங்கன்னு சொல்லுவேன், இதை செய்யுங்கன்னு சொல்லுவோம், இது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம், இப்படிதான் செய்யணும்னு சொல்லுவோம். அதுதான் டிசிப்ளின். அது செய்ய 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 நம்ம நல்ல டிசிப்ளினான விசுவாசியா மாறிடலாம். கைத்தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அர்த்தமுள்ளதா இருக்கணும். நம்பர் 1 எப்படி இருக்கணும்? ஆராதனை முதல்ல எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? வேதத்தின்படி சரியானதாக இருக்கணும். அந்த வார்த்தை சரியானதா இருக்கணும். அதுக்கு பிராக்கெட்ல வேதத்தின்படி. 2வது எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். அப்படின்னு உண்மைன்னு என்ன? உதடும். என்ன உதடு சொல்லுதோ அதை உள்ள நினைக்கணும். உமக்காகத்தானே அப்படியே நினைக்கணும். அந்த எண்ணம், அந்த எண்ணம் வந்துட்டுனால அங்கேயும் பார்க்க மாட்டீங்க இல்ல. அங்கேயும் பார்க்கறதெல்லாம் போயிடும். நீங்க உணர்ந்து ஆராதிச்சு பாருங்க. எங்கேயுமே பார்க்க. சிலர்லாம் பார்க்குறேன், சர்ச்சுக்குள்ள வந்தாங்கன்னா அப்படி கண்ணை மூடி ஆராதிச்சாங்கன்னா தட்டுனா கூட கண்ணை திறக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்டில் தட்டாதீங்க சொல்லிட்டேன். நீங்க தேவ பிரசன்னத்துக்கான ஒரு ஆள் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் இவங்க சில வருவாங்க. சில ஆட்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த ஜேசிபி மாதிரி வருவாங்க. லேட்டா 3/4 மணி நேரம் லேட்டா வந்து இந்த ஜெபம் பண்ற ஆளை இடிச்சுக்கிட்டு உள்ள போவாங்க. ஒரு நாள் செய்யாதீங்க. அவங்க ஜெபாவையும் நீங்க கெடுக்குறீங்க. அவங்க கஷ்டப்பட்டு அவங்கள வந்து தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதிக்கும் போது வெயிட் பண்ணுங்க. எங்கேயா வெளியே நெல்லுங்க. லேட்டா வந்துட்டீங்கன்னா அந்த நாற்காலிக்காக போறது இவங்களை இடிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ற ஒரு ஆளை இடிச்சு தள்ளிக்கிட்டு ஒரு நாளும் போகாதீங்க.
நல்லா ஆராதிக்கிற ஆளை இடிச்சு தள்ளிட்டு போகாதீங்க. அவங்க ஜெபாவியை கெடுத்துடாதீங்க. நான் பேசுறது ரைட்டா? புரியுதா? கஷ்டப்பட்டு ஒரு மனம் வர வச்சு, உடம்பு சரியில்லை, குடும்பத்தில் 1000 பிரச்சனை, மனசை சிந்தையை வச்சு அப்படியே அப்பாங்க போது இப்படி மேலே தட்டிக்கிட்டு போறது, இடிச்சுக்கிட்டு போறது, தள்ளடுறது. ஒரு ஆளை தொடாதீங்க, ஒரு ஆளை தொட்டுக்கிட்டு போயிடாதீங்க. ஜெப நேரங்களை கனப்படுத்துங்க, நல்லா ஜோபிக்கிறேங்க. நான் உங்களை ஆண்டவரே அவங்க சிந்தனை கெட்டக்கூடாதுப்பா, அந்த பயம் இருக்கணும். உங்களுக்கு நாற்காலி வேணும், வெயிட் பண்ணுங்க. பிரசங்க ஜபம் முடிஞ்ச அப்படிலாம் உட்காரும் சொல்ல அந்த நேரம் உட்காருங்க. அதுக்கு உள்ள போகாதீங்க. இனிமேல படிச்சுங்க. அது பிள்ளைகளோ பெரியவங்களோ இடம் இருந்தா அப்படியே டிஸ்டர்பன்ஸ் இல்லாம போய் உட்கார்ந்துருங்க. இடிச்சுக்கிட்டு தள்ளுன்னு சொல்லி தட்டுங்கிறது, போங்கிறது, இங்க போங்கிறது. நீ லேட்டா வந்ததே தப்பு. முதல்ல நீ சபையில லேட்டா வந்ததே தப்பு. ஆராதனை ஆரம்பிச்ச பிறகு லேட்டா வந்துட்டு அங்க தள்ளு இங்க தள்ளு. தேவ சமூகத்தை எவ்வளவு கனவீனப்படுத்துறோம் தெரியுமா? அந்த வைராக்கியம் நமக்கு இருக்கணும். ஆமீன் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிங்க. ஏன் இதெல்லாம் இப்படி சொல்றோம்? எல்லாம் நம்ம பிள்ளைங்க படிக்கணும், பிள்ளைங்க படிக்கணும், எல்லாமே படிச்சுக்கணும். சின்ன பிள்ளைகள், பெரிய புது விசுவாசிலாம் படிச்சுக்கணும். இதை செய்யாதீங்க. ஏன்? இங்க அவர் தான் முக்கியங்க. இன்னைக்கு அவர் தான் பெரியவர், நான் இல்லை. நான் வேலைக்காரன், நான் தோட்டக்காரன். ஓனர் அவரு. கை தட்டி ஒரு அலையில சொல்லுங்க. ஓனர் இப்படிதான் எதிர்பார்ப்பாரு. ஓனர் வந்தாருன்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லுவாரு. அதனாலதான் ஓனர் எதிர்பார்ப்பாரு. நான் சொல்றேன், ஓனர் அவரு, எஜமான் அவரு. எஜமானன் நீர் இருக்க, நான் வேலைக்காரன், என் வேலையை நான் செய்யறேன். ஓனருக்கு இப்படி பிடிக்காதுங்க. எழும்புங்க எழும்புங்க எழும்புங்க, ஓனர் வர. நீங்க உட்காராத, கேட்டுக்கு அங்க தள்ளி உட்காரு, ஓனர் வர சொல்றாங்களா இல்லையா? செக்யூரிட்டி எத்தனை பேரு சொல்றாங்களாங்க? எழும்புங்க, ஓனர் வர நேரம் எழும்புங்க. நம்ம ஓனர் அவர் தாங்க, நம்ம எஜமான் அவர் தாங்க. அவருக்கு ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சூப்பர். தொடர்ந்து வரீங்க, சந்தோஷம். நல்ல வசனங்கள் நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நான் பேசுறேன். புக்கில் இருக்கிறதெல்லாம் பேசுனேன்னா சிலவில் விளங்காது. ஐ வாண்ட் டு மேக் இட் சிம்பிள். ஸோ மொத்தத்தில் அப்படி சுருக்கி அங்கங்க 4 வார்த்தையில நல்லா சிம்பிளா புரிஞ்சுக்கணும். ஒண்ணுமே புரியாத ஆளு கூட புரியணும். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆராதனை, பிரியமாயின்னு போட்டிருக்க. அப்ப பிரியமாய் ஆராதிப்பது எப்படி? ஆராதனை அவருக்கு பிடிக்கும், அது அவருக்கு பிடிக்கிற மாதிரி செய்யணும்ல. அவருக்கு பிடிக்கிற மாதிரி செய்யறது தான் நம்ம லைஃப்ல கோலா இருக்கும். அதுக்கு நம்ம ஆராதனை வசனத்தின்படி இருக்கும். வசனம் எப்படி சொல்லுதோ அப்படி ஆராதிக்கணும். நமக்கு பிடிக்குதா பிடிக்கலையா என்பதல்ல. 2வது உண்மை இருக்கணும் ஆராதனையில். அந்த உண்மைன்னா என்ன? எதை வாயில சொல்றோமோ அதை, ஆமா, எதை வாயில சொல்றோமோ அதை மனசுல உணர்கிறேன். என்ன படைக்கிறேன்னா படைக்கிறேன், செய்ய மாட்டேன்னு செய்ய மாட்டேன். நீங்க குயவன்னா குயவன், அப்ப உணர்ந்து. 3வது அர்த்தமுள்ள, அங்க சிந்தனை உள்ள, முழு சிந்தையோடும் கர்த்தரை ஆராதிப்பேன். மைண்ட் ஃபுல்லா நீ கர்த்தரை ஆராதிக்கணும். மைண்ட் அதுல ஈடுபடணும். மைண்ட்ல ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கும். அப்பா ஸ்தோத்திரம், ஆவியானவரே நன்றி அப்பான்னு சொல்லிட்டு இருக்கும். மைண்ட் வேற மாதிரி ஓடிட்டு இருக்கும். அதான் அர்த்தமுள்ளதா இருக்கணும் சொல்றதெல்லாம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஒரு ஆமீன் கேட்கலாமா? ஆராதனை மனமற்றதா இருந்தால் அது அர்த்தமற்றதா இருக்கும். இந்த மனசுல இருந்து வரலன்னா அது வேஸ்ட்ங்கிறார். அதான் போட்டு, ஆராதனை மனமற்றதா இருந்தால் அது அர்த்தமற்றது. கை தூக்குறது வேஸ்ட், கை அசைக்கிறது வேஸ்ட், கத்துறது வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். ஒரு ஆமீன் கேட்கலாமா? ஒன்னு சொல்லி முடிச்சிடறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது, நம்முடைய ஆராதனை நடைமுறைக்கு உகந்ததாக இருக்கணும், பிராக்டிக்கலா இருக்கணும். அப்படின்னா என்ன? யூதர்கள் எப்படி தொழுது கொண்டார்கள் அது வேற மாதிரி. புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு நாட்டு கல்ச்சர் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இப்போ வட இந்தியா போனீங்கன்னா நம்மளை ஊருக்கு வெளியவே நிற்க வச்சு, நம்ம போகும்போது ஊரே வரவேற்று ஒரு டான்ஸ் ஆடி அந்த கல்ச்சர் படி நம்மளை உள்ளே கூட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு கீழே தட்டு வச்சு நம்ம காலை அதில் வச்சு நம்ம காலில் தண்ணி ஊற்றி கழுவி டவலை வச்சு தொடச்சி இப்படி காலை அப்படி தொடுவாங்க. அது அவங்க கல்ச்சர். பலதரப்பட்ட மக்கள் பரலோகத்துக்கு வருவாங்க. ஆராதனை பலதரப்பட்ட விதத்தில் இருக்கும். ஆமீன் சொல்லாம? நம்ம ஆண்டவரே இஸ் அ காட் ஆஃப் வெரைட்டி. வெரைட்டி ரைஸ்ங்கிறாங்கல்ல, ஒரே ரைஸ் எல்லாம் வெரைட்டி ரைஸ், வித்தியாசமா இருக்கு பாருங்க. ஆராதனை பல வித்தியாசங்களை கர்த்தர் விரும்புறார். ஆமீன் சொல்லாமா? ஆண்டவர். வட இந்தியா போய் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த மாதிரி கீபோர்ட்லாம் இருக்காது. ஏன்னா அங்கே சிலது கரண்ட்டே இருக்காது. அங்கே பஜன் தான், டோலக்கு தான்,
எல்லா பாட்டும் ஒரே டைப்பாக தான் இருக்கு. பார்த்து சில வட இந்தியா நாங்களும் இதை போட்டு வாசிக்கிற மாதிரி போட்டிருப்போம் பாருங்க. ஃபோட்டோ எல்லாம் கேமரா ஜிங் 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 தான். அங்கே போய் நீங்கள் வந்து நான் இப்போ வெஸ்டர்ன் கீபோர்டு கொண்டு வந்துக்கிறேன்னா, இது எதுக்கு சார்? இங்கே கரண்ட்டே இல்லை சார். இங்கே பஜன் மாதிரி ட்ரம் அடித்தா போதும், கை தட்டினா போதும். அவங்க அப்படி நடனம் ஆடி அந்த டைப். அப்படி அவங்களுக்கு சாதம் ஒரு ஹார்மோனிய பெட்டி இருந்தால் போதும். ஒரு அலையில் கேட்கலாமா? கிராமங்களில் இல்லை இப்படி தான் வந்து எல்லாரும் எளிமை நிற்போம். ஐ சரண்டர் நம்ம ஓடிடும். என்னடா என்ன பாடுறாருங்க எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டு. அப்போ லெட் இட் பி ப்ராக்டிக்கல். பைபிள் ரொம்ப கிளியராக சொல்லுது வசனம், உங்க நடுவில் வரக்கூடிய புதிய ஆட்களை பற்றி கவனமாயிருங்க, கவனமாயிருங்க. ஏனோ தானோ என்று செய்யும் ஆராதனை அல்ல. நம்முடைய ஆராதனையில புதிதாய் வருகிற மக்களை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு அலையில சொல்லாம பிராக்டிக்கலா அனைவருக்கும் புரிகிற வண்ணம் படிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 14 ஒரு வசனம் படிச்செல்லாம் முடிச்சிடறேன். 1 கொரிந்தியர் 14, 16, 17. 1 Corinthians chapter 14 verse 16, 17. ஏன் நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆனா மற்றவன் பக்தி விருத்தி ஏன்? படிங்க. நீங்க சூப்பரா சர்ச்சில் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனா புதுசா இன்னொருத்தர் வந்து அவங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஸோ சபைக்கு வரக்கூடிய புதிய நபர்களை குறித்தும் நீங்கள் கவனமாயிருங்கள். பிராக்டிக்கலா இருக்கட்டும். உங்க ஆராதனை தேவனுக்கு முன்பாக உங்க மனதிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை சொல்லி நீங்க விரும்புகிற மாதிரி ஆராதிங்க. புதுசா வர்ற ஆட்களுக்கும் இப்ப நிறைய வார்த்தைகள்லாம் நம்ம மாற்றுறோம்னா நிறைய இப்ப பெந்தேகோஸ்தே சபைக்குன்னு சில வார்த்தை இருக்கு. கர்த்தாவே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். புது ஆளுக்கு புரியவே புரியாது. அப்ப எப்படி மகிமைப்படுத்தணும்னு சொல்லி கொடுக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? புதுசா ஆண்டவரே எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமான்னு சொன்னா ஐ எம் வெரி கேர்ஃபுல். நான் எந்த கிராமத்துல போனாலும் எனக்கு தேவ கிருபையில நான் அதை பேச தெரியும். அதனாலே தேவக்கு நிறைய மீட்டிங்ஸ் எனக்கு கூப்பிடுவான். ஏன் தெரியுமா? எந்த இடத்துலையும் இந்து சகோதரர் இருந்தா ஐ வில் ஈஸிலி கனெக்டட். இஸ்லாமிய சகோதரர் இருந்தாலும் ஐ எம் வெல் கனெக்டட். கடவுளேன்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருந்தாலும் ஐ எம் கனெக்டட். நம்ம கூட்டத்துக்கு ஒருத்தர் வந்து பார்த்தாங்கன்னா, ஓ இந்த பாஸ்டர் எங்கேயும் நல்லா பேசுறாரு, எங்க உடனே கூட்டுறாங்க. எங்க ஏரியாவில் கொஞ்சம் பிராமின்ஸ்லாம் இருக்காங்க ஐயா, நீங்க வந்து ஒரு சாட்சி சொல்ல வாங்க. பாடுற பாட்டு, நம்ம சொல்ற வார்த்தை அந்த இந்து சகோதரர்களுக்கு புரிகிற மாதிரி, இயேசு எவ்வளவு நல்லவர், எங்களுக்கு எவ்வளவு நல்லது செய்தாரு, உங்களை கைவிட மாட்டாரு, நம்ம பேசுற விதம் அது தெரியணும். நமக்கு ஊழியர்களுக்கு அது தெரியணும். யூ ஷுட் நோ தட். எல்லா இடமும் நம்ம இந்த சபையில நடத்துற மாதிரி நடத்தக்கூடாது. ஒரு தெரு பிரசங்கம் போறோம்னா என்ன பாட்டு பாடணும், என்ன அவங்களுக்கு புரியும், சபை மாதிரியே நடத்தக்கூடாது. அதுல தேவ ஞானம் வேணும். தேவ ஞானம் வேணும். ஒரு ஆமேன் கேட்கலாமா? ஒரு வீட்டுலன்னா என்ன நடத்தணும், என்ன நடத்தணும்? காலையில் இந்த வீடு ஒன்று கட்டணும்னு ஒருத்தர் கூப்பிட்டாங்க. எல்லாம் ஆண்டவரை தெரியாதவங்க. அவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி கத்தரை ஸ்தோத்திரி போனால் அவங்க என்ன விளங்கும்? ஒன்றும் விளங்காது. அங்கே ஒரு ஃபார்முலா எல்லாரும் ஜெபிப்போமா? அவசியம் இல்லை. ப்ராக்டிக்கலாக 4 வார்த்தை. மேலே பார்க்குறீங்க, இந்த சூரியன் கடவுள் படைச்சது, நம்ம நிற்கிற பூமி கடவுள் படைச்சது. இந்த பூமியில் நமக்கு ஒரு சின்ன பீஸ் லேண்டை கடவுள் கொடுத்துருக்காரு. இந்த கடவுள் இதை ஆசீர்வதிக்கணும். படைச்ச கடவுள் ஆசீர்வதிக்கணும். இது அவருடைய இடம், அவர் நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால அவரை முன் வச்சு செய்யணும். அதனால தான் நம்ம ஜோசியம் பார்க்கறது இல்லை, ஜாதகம் பார்க்கறது இல்லை, பஞ்சாங்கம் பார்க்கறது இல்லை, நேரம் பார்க்கறது இல்லை, நாள் பார்க்கறது இல்லை. கடவுள் இதை ஆசீர்வதிச்சா போதும். யாக்கோபு தூங்கி எழுந்தாருங்க, ஆனா கடவுளை கண்ட உடனே இந்த இடம் கடவுளுடைய இடம்னு சொல்லிட்டாருங்க. இந்த இடம் அப்படி மாறட்டுங்கன்ட்டு 4 வார்த்தை சொன்னோம். எல்லாரும் ஆமா சார், கரெக்ட் சார், அது தெரியணும். நம்ம அங்க போய் எடுத்து நின்றுட்டு அப்படியே பெண்டிகாஸ்ட் மாதிரி பயங்கரமா ஆரம்பிச்சிருங்க, ஒன்றும் விளங்காது. ஸோ அதான் பவுல் சொல்றாரு, பி மைண்ட்ஃபுல் ஆஃப் த நியூ கமர்ஸ். புதுசா உள்ள வர்றவங்களும் நல்லா ஆராதிப்பதற்கேற்ற விதத்தில் உங்க லைஃப்ல உங்க ஆராதனை பிராக்டிக்கலா இருக்கட்டும். லெட் இட் பி பிராக்டிக்கல். 4 விஷயம் சொன்னேன். 1 அக்யூரேட், 2வது ஆத்தென்டிக். இங்கிலீஷ்ல சொன்னா அக்யூரேட், ஆத்தென்டிக். அடுத்தது 3வது சொன்னேன் அர்த்தமுள்ளதா இருக்கணும், மீனிங்ஃபுல்லா இருக்கணும். 4வது எப்படி இருக்கணும்னா பிராக்டிக்கலா இருக்கணும். 1வது எப்படி இருக்கணும்? சரியா இருக்கணும் வசனத்தின்படி. 2வது உண்மையா இருக்கணும். அப்புறம் உதடும் உள்ளமும் இணைஞ்ச ஒரு ஆராதனை. 3வது
அர்த்தமுள்ளதா இருக்கணும். உணர்ந்துதான் ஆராதிக்கிறேன்னா இல்ல, நம்ம பாடுற பாட்டுக்கும் வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கா? 4வது, அது நடைமுறைக்கேற்ற நடைமுறை ஆராதனையா இருக்கும். நடைமுறைக்கேற்றதா இருக்கும். கர்த்தர் கிருபை தருவாராக. இப்படி செய்ய பழகும் போது நம்ம ஆண்டவர் அவருக்கு பிரியமாய் ஆராதிக்க நமக்கு கிருபை தருவார். ஆமீன் சொல்லாமா?